இன்னைக்கு இந்த வீடியோல டிவிகே கட்சியில இருந்து பிரைவேட் மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க மகாபலிபுரத்துல. எங்க பார்த்தாலும் அதுக்கான நியூஸ் தான் இருக்கு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அந்த மீட்டிங்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அஃபிஷியலா வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே வெளியிடல. ஆனா சில நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. கடந்த 8 ஹார்ஸா மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுல விஜய் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, நியூஸ் ரிப்போர்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க, டிவிக்கே வந்து கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டா கோர்ட்ல என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் அப்டேட்ஸையுமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பாலிடிக்ஸை ரிலேட்டடா கடந்த ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விக்டிம் வந்து மீட் பண்ணுவாரா மாட்டாரான்னு விஜய் வந்து நிறைய குழப்பங்கள் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல விக்டிம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டிவிகே மாநாட்டோட தலைவர் வந்து விஜய் வந்து போய் சந்திச்சிருக்காரு. இதுக்கான டெப்டி ஜிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு கேட்ட ஒத்துழைப்பு வந்து போலீஸ்ல இருந்து கொடுக்கல, கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கல அப்படின்ற இதையும் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடானது, கவர்மெண்ட்கான ஸ்கீம்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து ரோட் ஷோ வந்து நடத்தினாங்க. அது ஸ்டாம்பிடா மாதிரி கிட்டத்தட்ட 41 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ டிவிக்கே வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டார்மெண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே வரல. ஸோ ஒரு 10 நாளா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ்மே வந்து டிவிகே சைட்ல இருந்து அஃபிஷியலா வந்து அப்டேட் பண்ணாம இருந்தாங்க. ஸோ சிபிஐல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கான ப்ரொசீஜரை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஹை கோர்ட்டுக்கு வந்து போச்சு, தென் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போச்சு. ஸோ இதே மாதிரி இதுக்கான பின்னாடி யாரெல்லாம் வந்து இருக்காங்க, இந்த சாவுக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாமே வந்து சிபிஐ தரப்புல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. நியூஸ் சேனல்ல என்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபேமிலிஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப வந்து ஒரு கோரிக்கையா இருந்தது. டிவிகே மாநாட்டோட தலைவர் வந்து இன்னுமே வந்துட்டு யாரையுமே மீட் பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல வந்து இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டெப்பா வந்து மகாபலிபுரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து எல்லாரையுமே வந்து அந்த விக்டிம்ஸ் வந்து நேரடியா வந்து போய் பஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இந்த இந்த மீட்டிங்க்கு வந்து வர வச்சிருக்காங்க. இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வந்து நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்து ஒரு செப்பரேட் ரூம்ல வந்து வச்சிருக்காங்க. அவங்களோட விக்டிம்ஸ் யாரு, அந்த ஃபேமிலியில யார் விக்டிம் ஆயிருக்காங்களோ அவங்களோட போட்டோவுமே அதுல வந்து வச்சு, ஸோ அவங்கள ஒவ்வொருத்தரவா வந்து தனித்தனியா வந்து விஜய் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஃபர்கியூ பண்ணிருங்க, இந்த மாதிரி இனிமே நடக்காம நாங்க வந்து பாத்துக்கிறோம். ஸோ இது மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்றது நியூஸ்ல இருந்து வந்திருக்கு. பட் அஃபிஷியலா எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஸோ சில நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தந்தி டிவி, நியூஸ் 18 எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த விக்டிம் ஃபேமிலிக்கு அவள் சப்போர்ட் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு, கல்விக்கு, திருமணம் வந்து செய்து தரதுக்கு, ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் சப்போர்ட் வந்து பண்றதா விஜய் தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 37 ஃபேமிலிஸ் வந்து வந்திருக்கதாவும் சொல்லியிருக்காங்க. அது போக 20 லட்சம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்குமே வந்து கொடுத்திருக்காங்க. 5000 வந்து மாசம் மாசம் இவங்களுக்கு வந்து அவங்களோட வேலைக்கோ அவங்களோட இதுக்கோ குடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. 5000 அவங்களோட செலவுக்காக குடுக்குறாங்க. அது போக வந்து வேலை வாய்ப்பு, கல்வி, திருமணம் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்றதாவும் டிவிகே தலைவர் வந்து விஜய் வந்து ஒவ்வொரு விக்டிம் ஃபேமிலிக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. அது போக கரூர்ல வந்து நான் ஒவ்வொருத்தரையா வந்து நான் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப ஏன் வந்து கரூர்ல வந்து மீட்டிங் நடக்கல அப்படின்றதுக்கு அவரோட டெப்டி ஜிஎஸ் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ சேஃப்டிக்காக, மக்களோட சேஃப்டிக்காக தான் நாங்க வந்து மொத்தமா வந்து சென்னையில வந்து வச்சிருக்கோம். எங்களுக்கு கரூர்ல வைக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு இது கிடையாது. பட் மக்களோட சேஃப்டியை வந்து நாங்க கருத்துல கொண்டுதான் முக்கியமா நாங்க வந்துட்டு இது சென்னையிலேயே வந்து ஒரு ஏரியால வந்து எல்லா மக்களையுமே நாங்க வந்து அழைச்சு வந்து பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே மாநாட்டுக்கு மட்டுமே வந்துட்டு மாநாடு நடத்துறப்ப நெறைய ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வைக்கிறாங்க. அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்ஓபி வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி. எஸ்ஓபின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்பரேஷன் ப்ரொசீஜர். எல்லா மாநாட்டுக்குமே வந்து சேர்ந்து, எல்லாமே அடுத்தடுத்து பாலிடிக்ஸ் வந்து 2026ல வந்து எலக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறனால, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மாநாடு வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டா போய் நடத்துவாங்க. ஸோ, அதுக்கு வந்து ஒரு காமனா வந்து ஒரு எஸ்ஓபி அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர். அது வந்து எல்லாருமே அந்த ரூல்ஸ் கீழ வந்து ஃபாலோ பண்ணணும். யாருமே. ஸோ ஆளுங்கட்சியும் சரி, வரப்போறவங்களும் சரி, எல்லாருமே வந்துட்டு மொத்தமா இந்த வந்து எஸ்ஓபி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து குடுத்திருக்காங்க. ஸோ டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஓபிக்காக அவங்க வந்து வெயிட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு மாநாடோ அடுத்து வந்து நடத்தல இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. இது ஏன் அப்டின்னா, டிவிகே மேனோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்துட்டு, நான் வந்து எல்லா மக்களையும் வந்து மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து போவேன். அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுக்காக தான் நேத்து மகாபலிபுரம்ல வந்து பேசியிருந்தாங்க. ஸோ, இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன மாரி மீட்டிங்கா, இல்லன்னா எங்கெங்கலாம் வந்துட்டு அ நடக்க போகுது, மாநாடு வந்து நடக்க போகுது அப்படின்றத இனிமே தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ, இது மாரியான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க.